கிராஜுவிட்டியோட டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். கிராஜுவிட்டி அப்படிங்கிறது ஒரு எம்ப்ளாயி ஒரு ஜாபை விட்டு ரிலீவ் ஆகும்போது ரிசீவ் பண்ணுற லம்சம் அமௌண்ட். இது ப்ராக்டிக்கலாக சர்வீஸ் பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிசீவ் பண்ணுறது தான் கிராஜுவிட்டி. இதோட டேக்ஸ் ட்ரீட்மெண்ட், அந்த எம்ப்ளாயி கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தார் அப்படின்னா ஃபுல்லி எக்ஸம்டட். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள 2 கேட்டகரியாக சொல்லலாம். கவர்டு பை தி பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட், எம்ப்ளாயி நாட் கவர்டு பை தி பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட். இந்த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972க்குள்ளே கவர் ஆகிறவங்களுக்கு இந்த ஃபாலோயிங் ப்ரொவிஷன்ஸ் ஆர் அப்ளிகபிள். இங்கே எக்ஸம்ஷன் 3 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்குறாங்க. 15 days salary ஃபார் எவ்ரி கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ். 15 days salary அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கே 15/26 எடுத்துக்கிறோம். இந்த 26 அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு மந்த்லி மினிமம் 4 Sundays அது இருக்கும் இல்லையா? ஸோ அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு காமனாக 26 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 15/26 இன்ட்டு salary லாஸ்ட் ட்ரான். லாஸ்ட் ட்ரான் அப்படிங்கிறது இந்த எம்ப்ளாயி இந்த ஜாப் விட்டு ரிலீவ் ஆகும்போது இல்லை ரிட்டையர் ஆகும்போது ரிசீவ் பண்ணுற சேலரி. ஸோ இங்கே சேலரி அப்படிங்கிறதுல எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா பேசிக் சேலரி ப்ளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ். டிஎன்எஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது இட் மே ஆர் மே நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். டிஎன்எஸ் அலவன்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாலே நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி வர்ற வேல்யூ தான் சேலரி. ரிலீவ் ஆகும்போது ஆர் இந்த ஜாப் விட்டு ரிட்டையர் ஆகும்போது என்ன சேலரி ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த சேலரி இந்த கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது எத்தனை வருஷம் அவங்களோட சர்வீஸ் பீரியட் அப்படிங்கிறது. ஸோ அதில் சில ஃப்ராக்ஷன் இருக்கலாம். நம்பர் ஆஃப் மந்த்ஸ், நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருக்கலாம். அந்த ஃப்ராக்ஷன் மோர் தென் 6 months இருந்துச்சு அப்படின்னா அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 25 years and 7 months அப்படின்னு இருக்குன்னா அது 26 years அப்படின்னு எடுத்துக்கணும். இதுவே இந்த ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு 6 months ஆர் லெஸ் தென் 6 months இருந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிடணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன், அமௌண்ட் ஸ்பெசிஃபைட் 20 lakhs. தென் கிராஜுவிட்டி ஆக்சுவலி ரிசீவ்ட் அப்படிங்கிறது தேர்ட் பாயிண்ட். ஸோ இந்த 3 அமௌண்ட்டில் எது லீஸ்ட் அமௌண்ட்டாக இருக்கோ இந்த லீஸ்ட் அமௌண்ட் தான் எக்ஸம்ஷன்.